ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளையர் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அவர்கிட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ராசஸிங் அப்போ என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் கொடுக்க போகிறீங்க கிளைண்ட்டுக்கு. அப்டேட் கொடுக்க கொடுக்க கிளைண்ட் வந்து ஒருவேளை கரெக்ஷன்ஸ் கேட்டாலோ, இல்லை ஏதாவது டிஸ்கிரிபன்சி ஃபேஸ் பண்ணாலோ, இல்லை ஈவன் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கிளைண்ட்டே ஒரு இன்ஸ்பெக்ஷன் அரேஞ்ச் பண்ணாலோ, அவங்கள கூட்டு போய் கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க. கோஆர்டினேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஷிப்பிங் ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் கஸ்டம்ஸுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும். இந்த பண்ணியிருக்கக்கூடிய ஷிப்மெண்ட்டை அஃபீஷியலாக நீங்கள் ஏற்றி அனுப்பணும் இல்லையா? அப்போ நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். எஃப்ஓபி, சிஎஃப்ஆர், சிஎஃப் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். எஃப்ஓபினா நம்ம நாட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். சிஎஃப்ஆர்னா அவன் நாட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சிஏஎஃப்னா இன்சூரன்ஸ் போட்டு சேர்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஷிப்பிங்கில் என்ன பேசியிருக்கீங்க, என்ன பட்ஜெட் அக்ரி பண்ணியிருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் முடிஞ்சக்கப்புறமேட்டி நீங்கள் ஷிப்பிங் கம்பெனியை வர சொல்லி கண்டெய்னர் அலாட் பண்ணி அதில் உங்கள் சரக்கு ஏற்றி அனுப்ப போகிறீங்க. சரக்கு ஏற்றி அனுப்பினோடனே 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். வர டாக்குமெண்ட்டை பேமெண்ட் கிளியர் பண்ணக்கப்புறமேட்டி பார்ட்டிக்கு அனுப்ப போகிறீங்க. அவ்வளோதான் ப்ராசஸ்ன்னு, இவ்வளோதான் ப்ராசஸ். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின்